தாகமே எடுக்காம எப்படி தண்ணி குடிக்கிறது அப்படின்லாம் கேக்குறாங்க. நீங்க தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கணும்னு கிடையாது. உங்களுடைய பாடியில இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா நடக்கணும்னாலுமே நீங்க வந்து கண்டிப்பா தண்ணி குடிச்சாகணும். அந்த ஹைட்ரேஷன் நீங்க வந்து கொடுத்தே ஆகும். இப்ப ஹேர் ஹெல்த்துக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேர் செல்ஸ் இருக்கு இல்லையா, செல்ஸ்ல இருந்தா முடி வளருது. சோ அந்த ஹேர் செல்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா நடக்கிறதுக்கும், அது ஹைட்ரேட் பண்றதுக்கும், அண்ட் நம்ம வந்து சாப்பிடுறோம்ல, நிறைய சத்தான உணவுப் பொருட்கள் எல்லாம் சாப்பிடுறோம். அந்த சத்து எல்லாம் நம்மளுடைய அந்த செல்ஸுக்கு போய் சேர்றதுக்கும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்குமே வந்து இந்த வாட்டர் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க இதை நோட் பண்ணிருப்பீங்க. ரொம்ப மனசு இறுக்கமா இருக்கும், வேலையா இருக்கும், ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், குழப்பமா இருக்கும். டக்குன்னு ஒரு சிப் வாட்டர் நீங்க குடிச்சீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு லைட் காம்னஸ் உங்களுக்குள்ள ஃபீல் ஆகும். அப்படின்ற மாதிரி. இது வந்து தாகத்துக்கு குடிச்சா மட்டும் இல்ல, உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப கொலாப்ஸ்டா இருந்தா கூட நீங்க ஒரு சிப் வாட்டர் குடிக்கிறதே வந்து அவ்வளவு சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுக்குது. சோ அப்ப ரெகுலரா நம்ம ஹைட்ரேட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ தண்ணி குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். மினிமம் 3 லிட்டர்ஸ் வாட்டர் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருமே குடிக்கணும். இன்னும் நீங்க வந்து ரொம்ப டிஹைட்ரேட் ஆவீங்க, லைக் ரொம்ப ஸ்வெட் ஆகும், உங்களுக்கு வெளியில ரொம்ப டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா மோர் தென் 3 லிட்டர்ஸ் நீங்க குடிச்சே ஆகும். சோ தண்ணி குடிக்கிறது உங்களுடைய ஹேர் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைமரி விஷயமா இருக்கு. அது